Hello and welcome to ABCD. நான் உங்க சகோ. இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் சீரிஸோட முந்தைய எபிசோட்ஸ்லாம் பார்த்திருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த எபிசோட்குள்ள போலாம். சோ இந்த 4 பிரின்சிபல்ஸ் மையமா வச்சுதான் இந்த குவாண்டம் தியரி சுத்தி வருவாங்க. அதுலயும் இந்த கடைசி ஐடியாவான மெஷர்மெண்ட்ன்ற ஐடியாக்குள்ள நிறைய சயின்டிஸ்ட்க்கு மத்தியிலேயே ஏகப்பட்ட வேற்று கருத்துக்கள் இருக்கு. சோ நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரியே ஒவ்வொரு போட்டானா அனுப்புறப்பயுமே இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தெரிகிறது. இந்த குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் ஒரே சமயத்தை பல ஸ்டேட்ஸ்ல இருக்கும் அப்படின்ற குவாண்டம் சூப்பர் பொசிஷனை ப்ரூவ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி அந்த போட்டான் எந்த ஸ்லிட் வழியா போச்சு நம்ம கண்டுபிடிக்கிறப்ப அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் மறைகிறதும், குவாண்டம் எரேசரை வச்சு அது எந்த வழியா போச்சுன்ற இன்ஃபர்மேஷனை அழிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தெரியறதும் குவாண்டம் மெஷர்மெண்டோட ஆக்டிவ் நேச்சரை காட்டுது. இது எல்லாமே நம்ம போன வீடியோஸ்லயே பார்த்துட்டோம். பட் இப்ப வர நம்மளால இதே மாதிரி ரிப்பீட்டடா நிறைய போட்டான்ஸ் அனுப்பி இந்த போட்டான்ஸ்லாம் எங்கெங்க போய் விழுது அப்படின்ற இந்த ரிப்பீட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸை வெறும் ப்ராபபிலிட்டியா தான் கால்குலேட் பண்ண முடியுமே தவிர அந்த ஒரு போட்டான் அனுப்புறப்ப அந்த ஒரு போட்டான் எந்த பொசிஷன்ல போய் எக்ஸாக்டா ரீச் ஆகுன்ற அந்த சிங்கிள் எக்ஸ்பெரிமெண்டோட சிங்கிள் ரிசல்ட்டை நம்மளால இதுவரை இந்த ப்ராபபிலிட்டில இருந்து கண்டுபிடிக்க முடியல. சோ நம்ம டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்த மாதிரியே அந்த போட்டான் அந்த ரெண்டு ஸ்லிட் வழியா போறதுக்குமே 50-50% வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா? சோ அந்த போட்டான் எந்த ஸ்லிட் வழியா போச்சுன்னு நம்ம மெஷர் பண்ணாத வர அது அந்த ரெண்டு ஸ்லிட் வழியாவுமே போறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால அது ஒரே சமயத்துல அந்த ரெண்டு ஸ்லிட் வழியாவுமே போச்சு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தந்துச்சு. பட் எப்ப நம்ம அது எந்த ஸ்லிட் வழியா போச்சுன்னு மெஷர் பண்றோமோ அப்ப அது அந்த ஒரு ஸ்லிட் வழியா போன மாதிரி மட்டுமே காட்டிக்குச்சு இல்லையா? அதே மாதிரி தான் அந்த ஸ்லிட்டை தாண்டினதுக்கு அப்புறம் அந்த போட்டான் அந்த ஸ்கிரீனை ரீச் பண்ற வர நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் படி அந்த போட்டான் எங்கெங்க இருக்க எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கோ அந்த எல்லா இடத்துலயுமே ஒரே சமயத்துல இருக்கும். எப்ப அந்த போட்டானோட பாதையில நம்ம அந்த ஸ்கிரீனை வைக்கிறோமோ, அதாவது அந்த போட்டான் எங்க இருக்குன்னு நம்ம மெஷர் பண்றோமோ, அப்பதான் இந்த அத்தனை இடத்துல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அங்க போய் விழுது. பட் இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிற இவ்ளோ ஸ்பாட்ஸ்ல இருந்து எப்படி அதை அந்த ஒரு ஸ்பாட்டை மட்டும் சூஸ் பண்ணுது அப்படின்றதுக்கு நம்மள்ட்ட எந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவும் இல்ல, சயின்டிபிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் இல்ல. ஆனா ஒவ்வொரு போட்டானும் ஒரே ஸ்பாட்டை சூஸ் பண்றது கிடையாது. ஒவ்வொரு டைம் நம்ம ஒவ்வொரு போட்டோ அனுப்புறப்பையும் அது இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து ரேண்டமா வேற ஸ்பாட்ஸ் தான் சூஸ் பண்ணுது. நம்ம ஆளுங்க தான் ஒரு விஷயத்துக்கு ப்ரூஃப் இல்லாட்டி ஆளாளுக்கு ஒன்னொன்னு அடிச்சு விடுவோமே, அதே மாதிரிதான் இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிற இவ்ளோ ஸ்பாட்ஸ்ல இருந்து அந்த ஒரு சிங்கிள் ஸ்பாட்டுக்கு அந்த ஒரு சிங்கிள் ரிசல்ட்டுக்கு எப்படி வருது அப்படின்றதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்ல அப்படிங்கறதால ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதைத்தான் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். போன வீடியோவரை நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்ட சயின்ஸ் ஃபேக்ட்ஸ். பட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது நம்ம மனிதர்களால ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லப்படுற கற்பனை மட்டுமே. சோ வாங்க கற்பனைக்குள்ள போலாம். சோ இந்த புள்ளி தான், அதாவது ஒரே சமயத்துல நிறைய இடத்துல இருக்கிற குவாண்டம் சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ல இருந்து நம்ம கிளாசிக்கலா மெஷர் பண்றப்போ அது எப்படி அந்த ஒரு பொசிஷனை மட்டும் சூஸ் பண்ணுது அப்படிங்கிற இந்த புள்ளி தான் பாத்தீங்கன்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ்க்கு காரணம். அண்ட் இதை தான் நம்ம மெஷர்மெண்ட் ப்ராப்ளம்னு கூட சொல்லுவோம். சோ இந்த குவாண்டம் சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ல இருந்து இந்த கிளாசிக்கல் சிங்கிள் ஸ்டேட்டுக்கு எப்படி வருது அப்படிங்கிற இந்த டிரான்சிஷனை சயின்டிஸ்ட் நிறைய விதமா இன்டர்பிரட் பண்றாங்க. இதுல சிலதான் கோப்பன்ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன், அப்புறம் ஹியூ எவரெட்டோட யூனிவர்ஸ் இன்டர்பிரிட்டேஷன், டேவிட் பாமோட நான் லோக்கல் மெக்கானிக்ஸ், அப்புறம் டிரான்சாக்ஷனல் இன்டர்பிரிட்டேஷன் கூட ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. ஏன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி டீப்பா யோசிக்கிற ஒவ்வொருத்தர்டையுமே ஒரு விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும். இதுல ரொம்பவே ஃபேமஸான ரெண்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸான கோப்பன்ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் அப்புறம் யூனிவர்ஸ் இன்டர்பிரிட்டேஷன், இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கோப்பன்ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன். இந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் குவாண்டம் தியரியில முதல்ல வைக்கப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன். அண்ட் இந்த இன்டர்பிரிட்டேஷனை ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது நமக்கு முதல்ல ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை ப்ரொபோஸ் பண்ண நீல்ஸ் போரும், அவர் கூட அதே இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்றவங்களும் தான். டென்மார்க்கோட தலைநகரமான கோப்பன்ஹேகன்ல உள்ள கோப்பன்ஹேகன் யூனிவர்சிட்டியில உள்ள பிசிசிஸ்டால சொல்லப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றதுனால இந்த இன்டர்பிரிட்டேஷன் நம்ம கோப்பன்ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். கோப்பன்ஹேகன் இன்டர்பிரிட்டேஷனோட மைய கருத்து என்ன அப்படின்னா, அவங்கள பொறுத்தவரை மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டுன்றது வேற, மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டுன்றது வேற. ரெண்டுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய கோடு போட்டுறாங்க. கிரிமினல், போலீஸ், நான் கோட்டுக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம். மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், போட்டான்ஸ் இதெல்லாமே குவாண்டம் ரூல்ஸ் படியும். மேக்ரோஸ்கோபிக்
மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன நீங்க, நானு, உங்க கையில இருக்கிற போனு இதெல்லாம் கிளாசிக்கல் பிசிக்ஸோட ரூல்ஸ் படியும் நடக்கும்னு சொல்றாங்க. இது அது மாதிரியோ அது இது மாதிரியோ நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, அப்புறம் எப்படி குவாண்டம் சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ல இருக்கிற அந்த போட்டான் கிளாசிக்கல் பார்ட்டிகல் மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்பாட்டுக்கு வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு சயின்டிஸ்ட் கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் இதுதான். பாஸ், நீங்க மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்டையும் மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்டையும் தனித்தனியா வச்சிருக்கிறவரோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்க இந்த மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்டான போட்டானை மெஷர் பண்றதே ஒரு மேக்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுதான். சோ இந்த மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டுக்குள்ள இந்த மாதிரி மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ் போய் தலையிடுறப்போ அந்த போட்டானோட மல்டி பார்ட் வேவ் ஃபங்க்ஷன், அதாவது அந்த போட்டானோட வேவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறைய பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த பார்ட்ஸ் தான் இந்த எல்லா பார்ட்ஸ்லயுமே அந்த போட்டானால இருக்க முடியும், அதாவது இந்த எல்லா ஸ்டேட்லயுமே அந்த போட்டானால இருக்க முடியும்ன்ற இந்த குவாண்டம் சூப்பர் பொசிஷனுக்கு வழிவகுக்குது இல்லையா. இந்த மல்டி பார்ட் வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆகி நம்ம என்ன மெஷர் பண்ணமோ அந்த ஒரு பார்ட் மட்டும் இருக்கிற சிங்கிள் பார்ட் வேவ் ஃபங்க்ஷனா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி சிங்கிள் பார்ட் வேவ் ஃபங்க்ஷனா மாறுறப்போ அந்த ஒரு பார்ட்ல மட்டும்தான், அதாவது அந்த ஒரு ஸ்டேட்ல மட்டும்தான் அந்த போட்டானால 100% இருக்க முடியும் இல்லையா. சோ அதனாலதான் கிளாசிக்கல் பார்ட்டிகல் மாதிரி நம்ம மெஷர் பண்றப்ப அந்த போட்டான் அந்த ஒரு ஸ்பாட்ல மட்டும் போய் விழுது. இந்த கோப்பன்ஹேகன்லயே இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் நடக்கிறதுக்கு இந்த மேக்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இருந்தா பத்தாது, அந்த மெஷர்மெண்ட்டை அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு கான்ஷியஸான அப்சர்வரும் வேணும்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அமேசான் காட்டுல ஒரு மரம் விழுந்துருச்சு, பட் அத போய் அந்த மரம் விழுந்ததை யாராவது கான்ஷியஸா பாக்குற வர அந்த மரம் விழுந்தும் இருக்கலாம் விழாமலும் இருக்கலாம் அப்படின்றாங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. இந்த கோப்பன்ஹேகன் கேங்லயே நம்ம ஹைசன்பர்க் ஒரு படி மேல போய் இந்த போட்டான் எலக்ட்ரான் இதுக்கெல்லாம் ஒரு ரியாலிட்டி இருக்குன்னு பேசுறதே தப்புயா அப்படிங்கிறாரு. Now, say my name. Heisenberg. You're right. ஹைசன்பர்க பொறுத்தவரை ஒரு போட்டானை மெஷர் பண்றப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதை பத்தி மட்டும் தான் பேசணும். அந்த ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ்க்கு நடுவுல அந்த போட்டான் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி பேசுறதே தேவையில்லாத பேச்சு அப்படிங்கிறாரு. அப்ப நான் கண்ணை மூடிக்கிட்டேன்னா, அதாவது என்ன சுத்தி உள்ள பொருட்களை நான் மெஷர் பண்ணல என் கண்ணால அப்படின்னா ரியாலிட்டின்ற ஒண்ணே இல்லையா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல அப்படின்னு நீங்க நினைச்சா கவலைப்படாதீங்க, நீங்க தனியாள் இல்ல. நான் தனியாள் இல்ல. உங்களை மாதிரியே நிறைய சயின்டிஸ்ட்க்கு இந்த இன்டர்பிரிட்டேஷன்ல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அதுல பார்த்தவனா பளிச்சுன்னு தெரியற பிரச்சனை இந்த மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் இடையில உள்ள பிரிவினை தான். ஏன்னா போட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் இது எல்லாமே குவாண்டம் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுது. அதோட சைஸ்ல பெருசான ஆட்டம்ஸும் குவாண்டம் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுது. அதோட சைஸ்ல பெருசான மாலிக்யூல்ஸும் குவாண்டம் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுது. இந்த மாதிரி அதோட சைஸ் பெருசு ஆக ஆக அதோட குவாண்டம் பிஹேவியரை நம்மளால பார்க்க முடியல, அவ்வளவுதான். மத்தபடி இந்த மாதிரி சைஸ் பெருசு ஆக ஆக ஒரு ஸ்டேஜ்ல மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்டோட குவாண்டம் பிஹேவியரும் நம்மளால பார்க்க முடியலையே தவிர அதுவும் குவாண்டம் ரூல்ஸுக்கு உட்படுத்தப்படணும் தானே. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ரெண்டாவது பிரச்சனை இந்த கொலாப்ஸ். ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷனை வச்சு ஒரு போட்டானோட வேவ் ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பார்ட் இருக்கு, அந்த ஒவ்வொரு பார்ட் நடக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு இதெல்லாம் தான் கால்குலேட் பண்ண முடியுமே தவிர நம்ம மெஷர் பண்றப்போ அந்த அந்த அத்தனை பார்ட்ல இருந்து ஒரு பார்ட் மட்டும் ரேண்டமா சூஸ் பண்ணப்பட்டு மத்த பார்ட்லாம் காணாம போயிடுது. அதாவது அந்த வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆகி சிங்கிள் பார்ட் வேவ் ஃபங்க்ஷனா மாறிடுது. மறுபடியும் நம்ம ஒரு நியூ போட்டான் அனுப்புறோம், அதுக்குன்னு புது வேவ் ஃபங்க்ஷன், அதுக்குன்னு நிறைய பார்ட்ஸ் இருக்கு. மறுபடியும் நம்ம மெஷர் பண்றப்போ அது அந்த நிறைய பார்ட்ஸ்ல இருந்து ரேண்டமா வேற ஒரு பார்ட்டை பிக் பண்ணுது. இந்த மாதிரி பிக் பண்ணி வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆகுறப்போ மத்த பார்ட்ஸுக்கெல்லாம் என்ன ஆகுது? பதில் இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல மெஷர்மெண்ட்னு ஒண்ணு நடந்து இந்த வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆகுறதுக்கு கான்ஷியஸான அப்சர்வர் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் கண்ணை மூடிக்கிட்டா ஒண்ணு நடக்கும், கண்ணை திறந்துட்டா வேற ஒண்ணு நடக்குமா? என்னது இது? அப்படின்னா உண்மையிலேயே ரியாலிட்டி அப்படிங்கிறது தான் என்ன? இந்த மாதிரி ஏகப்பட்ட பதில் இல்லாத கேள்விகள் இந்த இன்டர்பிரிட்டேஷன்ல இருக்கு. இத ஸ்க்ராடிங்கரோட ஃபேமஸான கேட் தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு சொல்லலாம். ஸ்க்ராடிங்கரோட ஈக்குவேஷனோட குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேசுறவங்க மத்தியில இந்த கேட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் ரொம்பவே ஃபேமஸ். என்னதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்லயே பிறந்து வளர்ந்திருந்தாலும் ஐன்ஸ்டீன் மாதிரியே ஸ்க்ராடிங்கருக்கும் இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ்ல ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுங்க. இந்த கோப்பன்ஹேகன் இன்டர்பிரிட்டேஷனோட ஏத்துக்க முடியாத தன்மையை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இமேஜின் பண்ண சொல்றாரு ஸ்க்ராடிங்கர். வாங்க நம்மளும் இமேஜின் பண்ணலாம். ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பூனையையும் ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஆட்டமையும் போட்டு சீல் பண்ணிடுங்க. இப்போ 1 ஹவர்ல இந்த ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம் டீகே ஆகிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த ஆட்டம் டீகே ஆச்சு அப்படின்னா ஒரு டிவைஸ் விஷ வாயுவை எமிட் பண்ற மாதிரியும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. 1 ஹவர் ஆக்கிடுறோம்.
இப்போ அந்த பெட்டிக்குள்ள அந்த பூனை உயிரோட இருக்குமா இல்ல இறந்துருக்குமா? கோப்பனேகன் இன்டர்பிரேஷன் படி இந்த பூனைக்கு ஒரு வேவ் ஃபங்க்ஷனை போடுவோம். அதுல 2 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட் இந்த பூனை இறந்துருச்சுன்னு சொல்லும், ஒரு பார்ட் இந்த பூனை உயிரோட இருக்குன்னு சொல்லும். இப்போ நீங்க அந்த பெட்டியை திறக்கிற வரை, அதாவது அந்த பூனை உயிரோட இருக்கா இல்லையான்னு நீங்க மெஷர் பண்ற வரை, அதாவது அந்த வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆகி அந்த ஒரு பார்ட்டை பிக் பண்ற வரை அந்த வேவ் ஃபங்க்ஷன்ல அந்த 2 பார்ட்டுமே இருக்கும். அதாவது அந்த பூனை ஒரே சமயத்துல இறந்தும் உயிரோடையும் இருக்கும். எப்போ நீங்க அந்த பெட்டியை திறக்கிறீங்களோ அப்பதான் அந்த வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆகி ரியாலிட்டின்ற ஒண்ணு கிரியேட் ஆகும். அந்த ரியாலிட்டியில இந்த 2 பார்ட்ல ஏதாவது ஒரு பார்ட் இருக்கும், அதாவது அந்த பூனை உயிரோடையோ இல்ல இறந்தோ இருக்கும், இன்னொரு பார்ட் காணாம போயிடும். அது எப்படிங்க ஒரு பூனை ஒரே நேரத்துல இறந்தும் உயிரோடவே இருக்கும்? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான் அப்படின்னாரு ஸ்க்ராடிங்கர். பட் என்னதான் பூனைகள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னாலும் போட்டான்ஸ்ட கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பிஹேவியர் தான் நம்மளால பார்க்க முடியுது. விக்னர் அப்படின்றவரு இந்த கேட் தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு படி மேல கொண்டு போறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவரோட ஃப்ரெண்டு பண்ற மாதிரியும் 1 hour கழிச்சு அந்த பெட்டியை திறந்து பார்த்துட்டு அந்த பூனை உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு அப்புறமா தன்ட்ட வந்து சொல்ற மாதிரியும் கற்பனை பண்றாரு. இப்போ உண்மையிலேயே அந்த வேவ் ஃபங்க்ஷன் எப்ப கொலாப்ஸ் ஆச்சு? விக்னரோட ஃப்ரெண்டு அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்பவா இல்ல அந்த பூனை உயிரோட இருக்கா இல்லையான்னு விக்னருக்கு சொல்லப்பட்டப்பயா? தெரியலப்பா, தெரியல. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கோப்பனேகன் இன்டர்பிரேஷனுக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. பட் இதுக்கு கோப்பனேகன் இன்டர்பிரேஷன் கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவுமே திருப்திகரமாவும் இல்ல, பிலாசபிக்கலி சப்ப கட்டு கட்டுற மாதிரி தான் தோணுச்சு. இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. கோப்பனேகன் இன்டர்பிரேஷன்ல உள்ள மிகப்பெரிய பிரச்சனை இந்த கொலாப்ஸ். 1957ல பிரின்ஸ்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்த ஹியூ எவரட் தேர்ட் அப்படிங்கிறவரு இந்த கொலாப்ஸ் அப்படின்ற கான்செப்டே இல்லாத மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரேஷன் அப்படின்ற ஒரு இன்டர்பிரேஷனை வைக்கிறாரு. இதுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, கொலாப்ஸ ஏன் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா கொலாப்ஸ்ன்ற ஒண்ணே நடக்கல, அதனாலதான் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. சோ நம்ம மெஷர் பண்றப்போ அந்த மல்டி பார்ட் வேவ் ஃபங்க்ஷனோட மிச்ச பார்ட்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகாது. சோ அதோட சூப்பர் பொசிஷனும் பிரேக் ஆகாது. அதுக்கு நேர்மாறா அதோட சூப்பர் பொசிஷன் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த கேட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க அந்த பெட்டியை திறந்து அந்த பூனையோட ஸ்டேட்டை மெஷர் பண்ற வர உயிரோடையும் இறந்தும் இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த வேவ் ஃபங்க்ஷன் நீங்க அந்த பெட்டியை ஓபன் பண்ற அந்த இன்ஸ்டன்ட்ல அந்த வேவ் ஃபங்க்ஷன் இன்னும் பெருசாகும். சோ அந்த வேவ் ஃபங்க்ஷன்ல நம்மளுமே ஒரு பார்ட் ஆயிரும் அப்படின்றாரு. சோ ஒரு பார்ட்ல, அதாவது ஒரு வேர்ல்டுல அந்த பெட்டியை ஓபன் பண்றப்ப அந்த பூனை உயிரோட இருக்கும். பட் அதே இன்னொரு பார்ட்ல, அதாவது இன்னொரு வேர்ல்டுல நம்மளோட இன்னொரு வெர்ஷன் அந்த பெட்டியை திறக்கிறப்போ அங்க அந்த பூனை இறந்திருக்கும் அப்படிங்கிறாரு. சோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் மெஷர் பண்றப்போ அந்த மெஷர்மெண்டோட ரிசல்ட்டுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த அத்தனை பாசிபிலிட்டிஸுமே நம்ம மெஷர் பண்ற அந்த இன்ஸ்டன்ட்ல வேற வேற யூனிவர்ஸ் ஸ்பிளிட் ஆகி அந்தந்த யூனிவர்ஸ்ல நடக்கும் அப்படின்றாரு. இதனாலதான் இந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்டோட தந்தைன்னு ஹியூ எவரட் தேர்ட கூப்பிடுறோம். அப்ப அந்த வேவ் ஃபங்க்ஷனோட எல்லா பார்ட்லயுமே நான் இருப்பேன் அப்படின்னா ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் கூட இன்டர்ஃபியர் ஆகி என்னோட இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை என்ன சுத்தி நான் பார்க்கணுமே, எங்க எனக்கு ஒண்ணுமே தெரியலடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபங்க்ஷனோட ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச் கூட இன்டர்ஃபியர் ஆக விடாம பாத்துக்கிறது இந்த டீகோஹெரன்ஸ் தான். எஸ், நம்ம போன வீடியோல பார்த்த அதே டீகோஹெரன்ஸ் தான். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸே மாடர்ன் பிசிக்ஸோட ஒரு பார்ட் தான் இல்லையா? பட் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு பழைய இன்டர்பிரேஷன்ஸும் இருக்கு, புதிய இன்டர்பிரேஷன்ஸும் இருக்கு. சோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸோட மாடர்ன் இன்டர்பிரேஷனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த டீகோஹெரன்ஸை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அத்தியாவசியம். இப்போ ஒரு இன்டர்ஃபெரோமீட்டர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு போட்டானை இந்த பீம் ஸ்பிளிட்டர் வழியா அனுப்புவோம். இந்த பீம் ஸ்பிளிட்டர் அந்த ஒரு போட்டானை 2 கோஹெரண்ட் போட்டானா ஸ்பிளிட் பண்ணி வேற வேற பாதையில அனுப்பும். சிலர் நினைக்கலாம் இந்த இடத்துல தான் யூனிவர்ஸ் 2ஆ ஸ்பிளிட் ஆகுதோ அப்படின்ட்டு. பட் உண்மை அது கிடையாது. இந்த 2 வேற வேற பாதையில போற போட்டான்ஸ் இந்த இடத்துல மீட் ஆகி ஒன்னோட ஒன்னு இன்டர்ஃபியர் ஆகி ஒரு ஸ்பாட்ல போய் விழுகுது. இதே மாதிரி பல போட்டான்ஸை ட்ரை பண்றப்போ ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துல விழுகுது. இந்த பொசிஷனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்குது. சோ இந்த வேற வேற வழியில வந்த 2 போட்டான்ஸும் கடைசி வர ஒன்னோட ஒன்னு கொஹிரண்டாவே இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல கொஹிரண்ட் போட்டான் அப்படின்றது ஒரே சோர்ஸ்ல இருந்து வந்த ஒரே மாதிரியான 2 போட்டான்ஸ் அப்படிங்கறத குறிக்குது. பட் அதுக்காக ஒரு மிகப்பெரிய சோர்ஸோட 2 ஆப்போசிட் எண்ட்ல இருந்து வர்ற போட்டான்ஸ் கொஹிரண்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த போட்டான்ஸ் போற இந்த பாத்தை ரொம்ப 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 அதிகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன்.
அது தன்னோட வழியில உள்ள எல்லா ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் கூடயும் இன்டராக்ட் ஆகும். சோ இந்த போட்டான்ஸ் தன் வழியில உள்ள எந்த ஆட்டம் கூட வேணா, எத்தனை ஆட்டம் கூட வேணா, என்ன மாதிரி இன்டராக்ஷன்ஸ் வேணா ஆகி இருக்கலாம். சோ ஒரு போட்டான் இன்டராக்ட் ஆனா அதே பேட்டர்ன்லயே நம்ம அனுப்புற ரெண்டாவது போட்டானும் இன்டராக்ட் ஆகும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. சோ இந்த ரெண்டு பாத்லயும் டிராவல் ஆகிற போட்டான்ஸ் முன்ன பின்ன டிராவல் ஆகி இன்டர்ஃபியர் ஆகி ஒரு ஸ்பாட்ல போய் விழும். இதே மாதிரிதான் நம்ம அனுப்புற ஒவ்வொரு போட்டானுமே வேற வேற இன்டராக்ஷனுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு ஸ்பாட்ல போய் விழும். சோ இந்த மாதிரி ஒரு லார்ஜர் என்விரான்மெண்ட் கூட இந்த போட்டான்ஸ் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால ஒரு வழியா போற போட்டான் இன்னொரு வழியா போற தன்னோட ட்வின் போட்டான் கூட இருக்கிற கொஹிரன்ஸை இழந்துரும். இதே மாதிரிதான் நம்ம முதல்ல அனுப்புற போட்டான் நம்ம ரெண்டாவது அனுப்புற போட்டான் கூட இருக்கிற கொஹிரன்ஸையுமே இழந்துரும். மேபி இப்ப நம்ம ஒரு 1,00,000 போட்டான 1 by 1 ஷூட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல முதல் போட்டானும் 86,746வது போட்டானும் எக்ஸாக்டா ஒரே மாதிரி இன்டராக்ஷனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். இதே மாதிரி ஒரே மாதிரி இன்டராக்ஷனுக்கு உட்படுத்தப்பட்ட போட்டான்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அங்க டீகோஹரன்ஸே ஏற்படாத மாதிரி நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தெரியும். பட் இந்த மாதிரி எந்தெந்த போட்டான்ஸ்க்கெல்லாம் ஒரே மாதிரி இன்டராக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ அதனால நமக்கு பிரைட் ஸ்பாட் டார்க் ஸ்பாட்னு மாறி மாறி விழுந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்காது, ரேண்டமான ஸ்பாட்ஸ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபங்க்ஷனோட ரெண்டு பார்ட்டும் லார்ஜர் என்விரான்மெண்ட் கூட இன்டராக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு வேவ் ஃபங்க்ஷனோட அந்த ரெண்டு பார்ட்டுக்கு இடைப்பட்ட கொஹிரன்ஸ் பிரேக் பண்ணப்படும். அதனால அந்த ரெண்டு பார்ட்டும் ஒன்னோட ஒன்னு இன்டர்ஃபியர் ஆகி நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கொடுக்காது. சில எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல போட்டான்ஸ் இந்த மாதிரி ஏர் மாலிக்யூல்ஸ் கூட இன்டராக்ட் ஆகுறதே அந்த போட்டானை மெஷர் பண்றதுக்கு சமம் அப்படின்னும், இதுதான் டீகோஹரன்ஸ் அப்படின்னும், அண்ட் இதுதான் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை அழிக்குது அப்படின்னும் சொல்றாங்க. பட் ஆக்சுவலி டீகோஹரன்ஸ் அப்படின்றது இந்த போட்டான இன்டராக்ஷன் மூலமா மெஷர் பண்றது கிடையாது. இந்த போட்டானுக்கும் என்விரான்மெண்ட்க்கும் இடையில நடக்கிற இன்டராக்ஷனை மெஷர் பண்ணாததுதான், மெஷர் பண்ண முடியாததுதான் டீகோஹரன்ஸ். கொஞ்சம் டீப்பான பாயிண்ட் தான், ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸோட மாடர்ன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்பவே தேவையான பாயிண்ட். மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டுல இந்த டீகோஹரன்ஸை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா உங்க செல்போன் அளவுள்ள ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குமா. அது வழியா போட்டான் டிராவல் ஆகி போறப்ப இவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால டீகோஹரன்ஸ் ரொம்ப குவிக்கா நடந்துரும். நம்மளால அதோட குவாண்டம் பிஹேவியரை நோட்டீஸே பண்ண முடியாது. இத்தனோண்டு போட்டான்கே இந்த நிலைமைனா மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸோட டீகோஹரன்ஸை பத்தி கேட்கவே வேணும். சோ ஒன்னோட ஒண்ணு கொஹிரண்டா ஒரே நேரத்துல சூப்பர் பொசிஷன்ல இருக்கிற ரெண்டோ இல்ல ரெண்டுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ இந்த டீகோஹரன்ஸ்ன்ற ப்ராசஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு கொஹிரன்ஸ் அற்ற தனித்தனி ஸ்டேட்ஸா மாத்திடும். அதுல நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்டை மட்டும் பிக் பண்ணி ரியாலிட்டியா பாக்குறோம். அண்ட் அகைன் அதுல நம்ம எந்த ஸ்டேட்டை பிக் பண்ணி ரியாலிட்டியா பாக்குறோம் அப்படின்றது கம்ப்ளீட்லி ரேண்டம். இப்படிதான் கோப்பன்ஹேகன் இன்டர்பிரேஷன்ல இருந்த ரெண்டு பெரிய பிரச்சனைகளான கொலாப்ஸையும் இந்த மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டுக்கு இடையில உண்டான கோட்டையை அழிச்சிச்சு இந்த மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரேஷன். ரொம்பவே சில சயின்டிஸ்ட் தான் இந்த இன்டர்பிரேஷன்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. நிறைய பேரு எதுக்குப்பா இந்த இன்டர்பிரேஷன்ல உட்காந்துக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸ் நமக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு, அதை கால்குலேட் பண்ண அழகழகான ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு இதை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துறதை விட்டுட்டு அப்படிங்கிறாங்க. எல்லா மெஷர்மெண்ட்டுமே ரேண்டம், இந்த ரேண்டமான ரிசல்ட்ஸ் வச்சுக்கிட்டு அப்படி என்ன யூஸ்ஃபுல்லா பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அண்ட் அதை தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி நெக்ஸ்ட் வீடியோ தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் சீரிஸோட லாஸ்ட் எபிசோடா கூட இருக்கலாம். அண்ட் அதுல நம்ம குவாண்டம் ஜீனோ எஃபெக்ட், குவாண்டம் டனலிங், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், குவாண்டம் டெலிபோர்டேஷன் இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸுமே ரொம்பவே மேலோட்டமா ஒரு கிளான்ஸ் பார்க்க போறோம். இந்த சீரிஸை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. மிச்சப்படி என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை பாய்.